ஹீரோயின். நாங்கள் படத்தை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆமாம் விஜயமன் மேடம் இங்கே மேடம், இந்த மாதிரி கேரக்டரு பெரும்பாலும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோயின், நல்ல தெரிஞ்ச ஹீரோயின்ட்ட கொடுத்தா வேண்டாம் அப்படிம்பாங்க, ரிஸ்க்காக இருக்குது, நிறைய விமர்சனங்கள் வரும் அப்படிம்பாங்க. அப்புறம் செட்டில் நடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். நீங்கள் எப்படி தைரியமாக அதை ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்ததுன்னா அதனால பண்ணிட்டேன், அவ்வளோதான். அது இல்லாமல் அந்த கமர்ஷியல் வேல்யூ இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு படமே வராது அப்படிலாம் நான் அப்போ நினச்சி பார்க்கல. எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது, நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் அப்படி தான், எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ணும், அவ்வளோதான். இந்த படத்தில் ஒரு முத்த காட்சி இருக்குது. மற்ற படத்தில் நடிக்கிறதுக்கும் இந்த படத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது நடிக்கிறது வந்து எப்படி இருந்தது? அது ஈஸியாக இருந்துச்சு, ஏன்னா அது அனுஷா தான். சார் டைரக்டர் சார் சார் டைரக்டர் சார் சார் இந்த மாதிரி சார் டைரக்டர் சார் சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலாக வந்து இது ஒரு இப்போ ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தானே இந்த ஹோமோ லெஸ்பியன்லாம். இது வந்து சமூகத்தில் நீங்கள் இந்த மாதிரி படம் எடுக்கிறப்போ ஒரு துணிச்சலான முயற்சி, அதை பாராட்டுறோம், படமாக கலைப்படைப்பாக ஏற்றுக்கலாம். ஆனால் இது இன்னும் ஜாஸ்தியாக கிடையாது. ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம அவன் அலைஞ்சிட்டு இருக்கான் நிறையா மாப்பிள்ளைங்களுக்கு. என்ன இந்த மாதிரி விஷயங்களை யாராவது தன்னுடைய இதுவாக எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொன்னதை நான் வந்து கண்டிக்கிறேன். அது அந்த ஒரு வார்த்தை பொருந்தாது. எல்லார் மாதிரியும் தான் அவங்கள் அப்படின்ற புரிதல் வரணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படம் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான எல்லா பதிலும் அந்த படத்தில் இருக்கும். அப்படி கிடைக்கலன்னா நம்ம டெஃபினட்டாக உரையாடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ சார். 2020 சார் கார்த்திக் சார், நீங்கள் கேட்ட கேள்வி வந்து வினித் சாரோட கேரக்டர் மூலமாக இருக்குது படத்தில். படம் பாருங்கள், 11ஆம் தேதி அவர் பதில் சொல்லியிருப்பார். அவர் கேட்டிருப்பாரு, அதுக்கு பதிலும் சொல்லியிருப்பாங்க சார். 2000 கண்டிப்பாக கிடைக்கும். அவர் ஏன்னா வினித் சாரை வந்து நானும் அவர் சொன்ன மாதிரி நான் அவர் ஏஜில் ரசித்தேன். அதனால் எங்களுக்கு பதில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், வினித் சார் கேட்டிருப்பார். தேங்க்யூ சார். டாக்டர் சார், 2023 சார், இதில் 2 பெண்ணுங்க காதலிக்கிறாங்க. அவங்க வந்து தனியாக வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கு அப்பா அம்மா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. பட் வழக்கமாக ஏற்கனவே நீங்கள் கோட் பண்ண மாதிரி தான் சமுதாயத்தில் வந்து ஒரு ஆண் பெண், ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. பட் இந்த மாதிரி ஏற்கனவே கார்த்திக் ஒன்று மாதிரி பெண் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதை வந்து வற்புறுத்தி சொல்லும்போது நாடு முழுக்க இந்த மாதிரி ஆச்சுனாக்கா அப்புறம் குழந்தை பிறப்பு எப்படி நடக்கும்? அப்புறம் அதுக்கு பிறகு வந்து பெண்கள் அவங்க மட்டுமே குடும்பம் நடத்தலாமா? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன விட சொல்ல போகிறீங்க படத்தில்? எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல அந்த சார் கேட்ட கேள்வியாக இருந்தாலும், கார்த்திக் சார் கேட்ட கேள்வியாக இருந்தாலும் சரி, சார் உங்கள் பேர் ஜெயச்சந்திரன் சார், நீங்கள் கேட்ட கேள்விகளாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் அந்த எல்லா கேள்விக்குமே இதில் ஒரு கதாபாத்திரங்கள் அது ஆன்சர் பண்ணுது. உங்களோட அந்த ஆதங்களும் அந்த கேள்விகளும் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கு இருக்குது. அது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்றது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் இப்போ அது சொல்லிட்டேன், நான் படத்தில் இருக்க டைலாக் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அவாய்ட் பண்ணுறேன். டெஃபினட்டாக நம்ம இதோட படத்தோட ரிலீஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டெஃபினட்டாக டீட்டெயிலாக பேசுவோம். சார் 2000 சார் நீங்கள் கேட்ட அதே கேள்வி வினித் சார் அதுலேயும் கேட்பார். எல்லாரும் ஜெயிச்சதானே சார். இப்போ வினித் சார் எல்லா கேள்வியும் கேட்டார். அதனால் நீங்கள் படம் மட்டும் பார்த்துருங்க. அதில் உங்கள் கேள்விக்கு எல்லாரும் அவர் கேட்டிருப்பாரு. அதுக்கு பதில் வந்து லிஜோ சொல்லியிருப்பாங்க, அது பிறகு அனுஷா சொல்லியிருப்பாங்க, டைரக்டர் வந்து அவங்க மூலமாக சொல்லுவார். நீங்கள் பாருங்கள் சார். 2023 வாழும் தொடமும் இடம் நீதானே, இதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் அந்த படமும். சரிங்களா? அந்த படத்துலேயே வந்து ஒரு லாஸ்ட் எண்டிங்கில் வந்து ஒரு மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த கிளைமேக்ஸு. ஸோ அதே மாதிரி தான் நிறைய படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஏன் அது மாதிரி கொடுக்குறீங்க? ஏன்னா உங்களால் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியலையா? எல்லாரையும் தான் கேட்குறேன். தெளிவான முடிவு எடுக்க முடியலையா? இல்லை ஒரு முடிவு சொன்னால் எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பண்ண மாட்டீங்களா? பிரச்சனை வரணும்னு நினச்சிருந்தா நான் இந்த கதையை எடுத்து எழுதியிருக்கவே மாட்டேன், பண்ணியிருக்கவே மாட்டேன். இது பிரச்சனையாக இருக்குன்றதுனால தான் இந்த கதையை பண்ணேன். சரிங்களா? இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஓப்பன் ஹேண்டடாக விடலை. இந்த படம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். அதோட நான் இப்போ சொல்ல முடியாது. படம் ரிலீஸ்னால் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கலாம். டெஃபினட்டாக இது வந்து ஓப்பன் ஹேண்டட் படம் கிடையாது. எல்லா கேரக்டருக்கும் அவங்களோட மோட்டிவேஷன்ஸுக்கான எண்டு இந்த படத்தில் இருக்கும். ஒரு ஸ்க்ரீன் பிளே நம்ம அமைக்கும் போது அப்படி தான் இல்லையா? ஒரு கதையை இல்லை ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அவங்களோட ஒரு பிரச்சனையை அந்த கதை வழியாக நம்ம சால்வ் பண்ணி
அவங்களுக்கு ஒரு நிறைவை கொடுப்போம். நிறைவை கொடுக்குறோம் அப்படின்றது என்னன்னா அந்த கதாபாத்திரோட தொடக்கமாக இருக்கும். அது ஒரு கதையோட ஆரம்பம் தான் அதோட எண்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். டெஃபினட்டாக ஓப்பன் எண்டட் கிடையாது. சார் இப்போ லெஸ்பியன் ஸ்டோரினாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா, 1 இயர் 6 மந்த் சம்திங் தான் வாழ்கிறாங்க கூடவே. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் சொல்லி அவங்களே பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும் அந்த படத்தில். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய படம் எடுத்துட்டாங்க இதே மாதிரி, ஆனால் கடைசி வரைக்கும் சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ இருக்கிற லெஸ்பியனுக்கு இந்த படம் வந்து சொல்யூஷன் கொடுக்குமா? நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து ஆக்சுவலி லெஸ்பியன் சார்ந்தது கிடையாது, காதல் சார்ந்தது. காதலிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்களா? இல்லை இல்லையா? ஆக்சுவலாக நல்லா கேட்டுங்க, இதுக்கு காதலுக்கும் லெஸ்பியனுக்கும் நிறைய வித்தியாசம். ஆனால் உங்களோட பார்வையில் அது மாதிரி, எங்களோட பார்வையில் இது மாதிரி சரிங்களா. லெஸ்பியன் என்னன்னா அவங்களுக்குள்ள உள்ள வந்து லவ், நீங்கள் சொல்கிறீங்க லவ்ன்றீங்க, ஆனால் வந்து வெளியே வந்து பேசும்போது சம்திங் பண்ணும்போது டோட்டலாகவே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. லவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது, அப்புறம் வந்து மேரேஜ் பண்ண பிறகு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அது க்ளீனாக வெளியே நம்ம காட்டுறாங்க. ஸோ அதை பற்றி இருக்கா? இது வந்து மேரேஜ் பற்றியெல்லாம் இல்லைங்க. இது வந்து இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் பற்றியான புரிதல் தான் இந்த படம்.